$2500 சாப்பாடுக்கு வஸ்து பண்ற வீட்டை கேட்டிருந்தேன். ஆனா நீங்க உங்களுக்கே நியாயமா இருக்கா? அப்பதான் அவர் பயந்தாரு. சார் என்ன சார் இவ்வளவு ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்களே என்ன பண்றது? நான் சொன்னேன், சார் வஸ்த பவன் சாப்பாடு நல்லா இருக்கு, அடையார் ஆனந்த பவன் சாப்பாடு நல்லா இருக்கு, சரவண பவன் சாப்பாடு நல்லா இருக்கு, அது வேற விஷயம். ஆனா வர்றவங்க சாப்பாடு கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, கலாம் சாருக்காக அது மட்டும் இல்லை. நம்ம பசங்க இருக்காங்களே, இறக்க சுபாவம் உள்ள இளம் இதயங்கள், அப்படியே சாப்பாடை கையில் எடுப்பாங்க, அப்படியே இந்த பக்கம் பார்ப்பாங்க, நீ சாப்பிடுங்கம்மா, நீங்க சாப்பிடுங்க, அப்படியே கொடுத்தாலும் கொடுப்பாங்க, தெரியாது. அதை பத்தி ஒரு பிரச்சனையே இல்லை சார். இன்னொரு பெரிய ஃபங்க்ஷன்ல ஒரு 10,000 ஸ்டூடெண்ட் அவரை வச்சு நீங்க சாப்பாடு போடுங்க, தப்பே இல்லை, புண்ணியம் தான் சார். போடுறேன்னு ஒத்துக்கிட்டாரு, அதுக்கு ஒரு பழத்தை கைதட்டில் கொடுத்துறேன். ஒரு வாட்டர் பாட்டில காணவே சொல்லும்போதே போடுறீங்களா? தயவு செய்து அதை எடுத்துருங்க. நீங்க செல்லுங்க, தங்க கம்பிகள், நீங்கெல்லாம் என்னோட கபாலி. இன்னொன்னு, இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பத்திலிருந்தே முழு ஆதரவையும் அன்பையும் கருணையும் கொடுத்த தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை இந்த இடத்துல நான் காட்டிக்காகிறேன். ஏன்னா கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நடத்த முடியாது. இன்னொன்று கேட்டாங்க, சார் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்களே, போலீஸ் வைக்கணுமா? நான் சொன்னேன், சார் இது சாதாரண கூட்டம் இல்லை சார். தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஆந்திராவின் சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு, கர்நாடகாவில் சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார், வட இந்தியாவிலே சூப்பர் ஸ்டார் சல்மான் கான் அல்லது அமிதாப் பச்சன், அப்படி போகலாம். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள மாணவர்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் உண்டென்றால் அவர் தமிழ்நாட்டில் இருந்து சென்ற பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். ஆக அப்பேற்பட்ட பேரிலே நடக்கின்ற இந்த விழாவுக்கு மாணவர்கள் ஒவ்வொருவருமே தாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு போலீஸாக இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்ணியமாக நடத்தி கௌரவமாக நடத்தி அமைதியாக பிரிந்து செல்வார்கள் என்று வாக்கு கொடுத்தேன். அதை நிறைவேற்றுவீர்களா? நிறைவேற்றுவீர்களா? சவுண்டு பத்தல. இப்பதான் மெட்ரோ ரயில நிப்பாட்டிட்டு எட்டி பார்க்கறாங்க. இந்த விழாவுக்கு நான் என்னோட ஸ்பீச் உங்களுக்கு நான் நிறைய 2010 டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கூப்பிட்டு மரம் நடுன்னு என்கிட்ட என்னைக்கு சொன்னாரோ அன்னையிலிருந்து நட்டுட்டு இருக்கும்போது அப்பப்போ ப்ரெஸ்ஸையும் பார்த்து பேசுகிறேன், மீடியாவை பார்த்து பேசுகிறேன், ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பேசுகிறேன், நிறைய கல்லூரிகளில் போய் பேசியிருக்கேன். இது வரைக்கும் 27,35,000 மரக்கன்றுகளை நட்டிருக்கிறேன். இது தொடர்ந்து நடக்கணும், 1 கோடி இலக்கை அடைய வேண்டும் அப்படின்றது தான் டாக்டர் கலாமின் கனவு, ஆசை எல்லாம். அதை நிறைவேற்றுகின்ற அடுத்தபட்ச முயற்சியாகத்தான் இந்த மாணவர்களை அழைத்து இது தமிழ் மீடியாக்கள் இங்கே இருக்கிறார்கள்.
அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள, ஏன் இந்தியா முழுவதும் உள்ள மக்களுக்கு இதை தெரியப்படுத்துவார்கள். அப்படி என்றால் சரி, மரம் நடுறதுக்கு விவேக் ரெடியா இருக்கிறான், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவன் பின்னாடி இருக்கிறாங்க என்ற உணர்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம், வேற ஒன்றும் கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்பீச் வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஸ்பீச் தான். எப்படின்னா, முதல்ல நான் தேங்க் பண்ண வேண்டியது தமிழக அரசுக்கு, இரண்டாவது தேங்க் பண்ண வேண்டியது சஞ்சய் அரோரா ஏடிஜிபி, கூடுதல் ஏடிஜிபி அவர்கள் தான் வந்து கூடவே நடந்து வந்தார், வந்து இங்கே வரைக்கும் வந்து வச்சுட்டு போனார், அலுவல் காரணமாக சென்று விட்டார். அதன் பிறகு இந்த கல்லூரி வளாகத்தை மனமுவந்து கொடுத்த கல்லூரி கல்வி இயக்குனர் திரு சேகர் அவர்கள் நல்ல கைத்தட்டிட்டு சார் பேசும்போது சொன்னார், அவங்க என்னை கூப்பிடவே இல்லை, இருந்தாங்க நான் வரேன்னாரு. கூப்பிடலன்னு நினைக்காதீங்க சார், நமக்கு இவங்க பிரின்ஸ்பாலை கூப்பிட்றோம், ரெண்டாவது ஏடிஜிபி வராது, உங்களை தொந்தரவுப்படுத்த வேண்டாமேன்றதுக்காகத்தான் கூப்பிடல. இனிமே எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் உங்களுக்கும் உங்களை கூப்பிடுவேன். அது காது குத்தாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, கிரீன் கலாம் சார்பில் எது நடந்தாலும் உங்களுக்கு முதல் இன்விடேஷன் வந்துடும் சார். அப்புறம் வந்து இந்த அப்பல்லோ சுப்பிரமணியம் சாருக்கு நான் நன்றி செலுத்துறேன். இப்படி இந்த அளவு பப்ளிசிட்டி பண்ணி போஸ்டர் ஒட்டி பத்திரிகையில் சொல்லி உங்களை இத்தனை பேரை வர வைத்த அந்த பொதுமக்களுக்கு அதை கொண்டு சென்று சேர்த்த அப்பல்லோ சுப்பிரமணியம் எம்பி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தன்னுடைய உண்மையான உள்ளக்கடங்கை சொல்லி, நான் வந்து 2000 பேருன்றதுனால அத்தனை பேருக்கு சாப்பாடு எடுத்துருந்தேன், ஆனால் இங்கே 5000 பேர் இருக்காங்கன்னு சொல்லி உண்மையை சொல்லி உங்ககிட்ட பேசினாரே வஸ்தபவன் ரவி, அவருக்கு ஒரு பலத்த கரவசத்தை கொடுத்து நன்றியை நான் உங்கள் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் அடையாறு ஆனந்தபவன் சரவணபவனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பத்தில் நம்ம எல்லாருக்கும் வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க, சவேரா நீனா ரெட்டி, அவங்களுக்கு ஒரு நன்றி. அப்புறம் இந்த நிகழ்ச்சி, இந்த மேடை, இந்த மைக்கு, இந்த தட்டிகள், இந்த விளம்பரங்கள், இந்த போக்குவரத்து எல்லாத்தையும் 2-3 நாளாக தூக்கமில்லாமல் எதையும் எதிர்பாராமல் நின்று செய்த திரு நந்தகுமார் அவர்களுக்கு பெரிய கைத்தட்டி கொடுக்கும். பெரிய கைத்தட்டி. அதாவது மெய் வருத்தம் பாரார், கண்டுஞ்சார், பசி நோக்கார், எவ்வளவு தீமையை மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், கர்மமே கண்ணாயினார். தமிழ் தமிழ் தமிழ். அப்படி எதையுமே பார்க்காமல், உணவு கூட உறக்கம் இல்லாமல் இந்த மேடை அலங்காரம் எல்லாத்தையும் ஒரு நாள் நைட்டில் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவருக்கு நான் இங்கே தேங்க் பண்ண விரும்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் ரெடியாக இருக்குது, அதையெல்லாம் கண்ணும் கருத்துமாக இது செய்தது என்னுடைய கல்லூரி தோழன், இப்பொழுது ராமகிருஷ்ணா ஸ்கூலில் டாக்டரேட் வாங்கி வாத்தியாராக இருக்கிற திரு பாஸ்கர். அவர் எங்கே திரு பாஸ்கர்? எஸ்கேப்பா? நான் சொன்னது எனக்கு சொல்றாரு, பிக்கப்பு டிராப் எஸ்கேப். அவரை வந்து நம்ம கௌரவப்படுத்த மறந்துட்டோம். ஸோ அதனால அழகான இந்த ஓவியங்களை வரைந்து கொடுத்த ஏபி ஸ்ரீதருக்கு என்னுடைய நன்றி. வெந்திரிச்சு கும்பிடுங்க சார், பார்க்கணும்ல. பிசி ஸ்ரீராம் மாதிரியே இருக்காரு. அவர் இந்திய அளவில், அதாவது பிரதமர் அலுவலகத்திலிருந்து, ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து இந்த மேடை வரை பலருக்கு, பல முக்கியஸ்தர்களுக்கு ஓவியம் வரைந்து கொடுத்த ஒரு பெருமகனார், தமிழ்நாட்டின் பெருமை. அது மட்டும் இல்லை, சிங்கப்பூர் கவர்மெண்ட் இவருடைய ஓவியத்தை ஒரு சிங்கம் அழுகிற மாதிரி நம்முடைய லீ குவான் யூ மறைந்த பொழுது இவர் ஒரு ஓவியம் தீட்டி அது ரொம்ப ஃபேமஸ் ஆகி சிங்கப்பூர் கவர்மெண்ட்டே கொடுத்து இவருக்கு ப்ராஜெக்ட்ஸை கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ் நாகராஜ், ப்ளீஸ் கம். பசங்கள்லாம் கை தட்டுவாங்க, கை தட்டல் வாங்கிக்கோங்க. சர்டிஃபிகேட்லாம் இவர் தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். கைவசம் பொக்கே அவ்வளோவா இல்லை. எங்களுடைய மனம் என்னும் இந்த தாமரையை உங்கள் பாதத்தில் சமர்ப்பித்து நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க, பேச விடுங்க. அப்புறம் செக்ரட்டரியேட்டில் பெர்மிஷன் வாங்குறதுலேருந்து, இந்த காலேஜ் பெர்மிஷன்லேருந்து, பல வருஷமாக செக்ரட்டரியேட்டில் மற்றவர்களுக்காக உழைத்து ஓடாய் தேர்ந்து அந்த செக்ரட்டரி ஆகி ரிட்டையர்ட் ஆகி அதுக்கப்புறமும் எனக்காக உழைத்து கொண்டிருக்கும் எனது நண்பன் தர்மனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தர்மன் தர்மன் இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி உதவி செய்யக்கூடிய மிகச்சிறந்த மனிதர். பொக்கையெல்லாம் இவருக்கு ஆல்ரெடி கொடுத்தாரு. அதுக்கு டபுள் பாட்டி ரொட்டேஷனில் விடுறீங்களா? ஸோ அது ஒன்று. அடுத்தாற்போல் இந்த நிகழ்ச்சியை நகைச்சுவை தகுந்த தொகுத்து பேசுவதை கேட்பதும் பார்ப்பதற்கும் அழகாக இருந்த ரேகா அவர்களுக்கும்,
என்னுடைய நன்றியை ஒரு புக்கை கொடுத்து தெரிவிக்க விரும்புகிறேன். பண்ணிட்டேன் பசங்க கிட்ட கேளுங்க, அவன் கரெக்டா சொல்லலாம். எண்ணற்ற இளைஞர்களின் சார்பிலே இந்த மலர் குத்து உங்களுக்கு அதே போல இந்த கேட் டாக்டர் சுந்தரராஜன் அவங்க வந்து கேட்டபில்லர்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய எர்த் மூவிங் மிஷின் பண்ணுற கனரக இரும்பு பெரிய பெரிய இயந்திரங்கள் செய்யக்கூடிய அந்த இரும்பு ஃபேக்டரியிலிருந்து ஒரு இலக்கிய மலரை போன்ற மென்மையான மனம் படைத்த டாக்டர் சுந்தர் வந்து இத்தனை சாப்ளிங்ஸையும் உங்களுக்காக தெரிவித்து கொண்டு வந்திருக்காரு. இந்த சாப்ளிங்ஸ் தான் உங்கள் காலேஜுக்கு உங்களுக்கு அப்புறமா வந்து சேரப்போகுது. இப்போ மாடலுக்கு ஒவ்வொரு காலேஜ் ஒவ்வொன்று வாங்கிக்குவாங்க. அப்புறம் எல்லா சாப்ளிங்கும் உங்களை வந்து சேரும். ஸோ சுந்தர் சார், உங்களுக்கும் உங்கள் கூட வந்திருக்க ஃப்ரெண்டுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஆவா சஞ்சிங்கிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடைய நண்பர் கௌதம், என்னுடைய நண்பர் அசோக், அப்புறம் இந்த பிஆர்ஓ ஒர்க் பண்ணி ஆரம்பத்தில் உங்களுக்கு ரொம்ப நேரம் மைக்கில் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் நீங்கள் கூட அவர் சொன்ன எதையுமே கேட்கலையே. பிஆர்ஓ பன்னீர் சார், வாங்க சார். அவருக்கு பெரிய கைதட்டலையும் கரகோட்டத்தையும் கொடுங்க. நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துருக்கு. தேங்க்யூ பன்னீர், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என்எஸ்எஸ் பாஸ்கர் சார், டாக்டர் பாஸ்கர் சார், அவர் தான் இந்த ஏரியா கபாலி. அவர் தான் வந்து சூப்பராக எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தார் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் இஸ் அ மேன் ஆஃப் வெரி ஃபியூ வேர்ட்ஸ், வெரி டிசிப்ளினேரியன். என்ன நடக்குமோ அதை மட்டும்தான் சொல்லுவார், என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் சொல்லுவார். ஆனால் அதை இவ்வளோ பிரம்மாண்டமாக அவர் செய்திருக்காரு. சத்தியமாக நான் வந்து இப்போ இவ்வளோ பெரிய கூட்டத்தை இவ்வளவு கண்ணியமாக இவ்வளோ தூரம் டீசென்சி டெக்கோரத்தை மெயின்டைன் பண்ணுற ஒரு கல்லூரி மாணவர்களை நான் இன்னைக்கு சந்திப்பேன்னு நினைக்கவே இல்லை. உங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கங்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ப்ரெஸ், மீடியா, இணையதள ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள், அப்புறம் அச்சு ஊடகங்கள் எல்லாரும் எனக்காக வந்தீங்க, வெயிலில் இது பண்ணீங்க, இந்த நிகழ்ச்சியை கவர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் எனக்காக பண்ணல, கலாம் சார் எனக்கு ஒரு ஆணையிட்டார். நீ வந்து தமிழ்நாட்டில் 1 கோடி மரங்களை நட வேண்டும் என்று 2010 சொன்னார். அதை தொடர்ந்து செய்வேன், செய்து முடிப்பேன். 1 கோடியை என்று நான் எட்டுகிறேனோ அன்றுதான் அங்கே இருக்கின்ற கலாம் ஐயாவின் ஆத்மாவுக்கு நான் உண்மையான அஞ்சலியை செலுத்த போவனாவே. அதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாரையும் சொல்லிட்டே நினைக்கிறேன். ஐ நெவர் லெஃப்ட் எனிதிங். கொஞ்சம் மைக்கெலாம் போட்டாங்க ப்ரீமியர்ஸ் காலேஜ் நண்பர்கள், மேடையெல்லாம் விரிச்சாங்க. அவங்கள தவிர எல்லார் பேரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேசிய கீதம் இருக்குது, அதுக்கு முன்னாடி சில குறிப்புகளை அவங்க சொல்லுவாங்க. தொடர்ந்து ஒன்றும் இல்லை, அந்த மரம் வந்து புவி வெப்பத்தை பற்றி பேசினா இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நல்லா இருக்காது, ரொம்ப நேரம் பேச விரும்பலை. ஆனால் மரம் எவ்வளோ முக்கியம்ன்றது உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு நிலத்தடி நீர் குறைஞ்சு போனது, விவசாயம் அழிஞ்சு போனது, எல்லாத்துக்கும் காரணம் மழை இல்லாதது. மழை இல்லாததுக்கு ஒரே காரணம் மரங்கள் இல்லாதது. ஒரு ஏரியாவில் 30% மரம் இருக்கணுன்றது கருத்து கணிப்பு சொல்லுது. ஆனால் 9%, 10% தான் நம்மகிட்ட இருக்குது. ஆக அந்த விதத்தில் தமிழக அரசே நிறைய மரங்களை ஊக்குவித்து நட்டுக்கொண்டிருந்தாலும் மாணவர்கள் இதை கையில் எடுக்க வேண்டும். ஒரு மாணவன் நீங்க நினைச்சு பாருங்க, வாரம் ஒரே ஒரு மரக்கன்று நடுறேன்னா ஒரு மாசத்துல ஒருத்தர் 4 நட்டுருப்பான், ஒரு வருஷத்துல 48 நட்டிருப்பான். ஒரு 1000 பேர் சேர்ந்தா நீங்க ஒரு வருஷத்துல 48,000 மரக்கன்றுகளை நீங்களே நட முடியும் நண்பர்கள். நீங்க நினைச்சா மறுபடியும் உங்க ஏரியாவை பசுமையாக்க முடியும். நீங்க நினைத்தால் நிலத்தடி நீரை கூட்ட முடியும். நீங்க நினைத்தால் விவசாயத்தை மீண்டும் தலைக்க செய்ய முடியும். எல்லாம் உங்க கையில தான் இருக்குது, வேற யார்ட்டையும் இல்லை. வெளிநாட்டிலிருந்து நமக்கு ஹெல்ப் டசன்ட் கம் ஃப்ரம் அவுட் சைட். இதை சொன்னது சுவாமி விவேகானந்தர். வெளியில இருந்து நம்ம ஆல் இந்தியாவுக்கும் எப்பவுமே ஒரு விடிவெள்ளி சூப்பர் ஸ்டார்னா அது வந்து நம்முடைய சுவாமி விவேகானந்தர். அவர் சொன்ன வார்த்தைகளை படித்தால் உங்களுக்கே தெரியும். அப்பேற்பட்ட மகானுபவர் சொன்னதே இயற்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல கருத்தை தான் அவரும் சொல்லி சென்றிருக்கிறார். ஒவ்வொரு மதத்திலையும் மரத்தை பத்தி தான் பேசுது. இயேசு கிறிஸ்து ஒலிவ மர இலைகளைப் போல ஒரு குடும்பத்தை காப்பாற்றும் சொல்லுது. எல்லா மதத்திலையும் வந்து மரங்களை புகழ்ந்துதான். ஏன் ஒரு போர் என்று வந்துவிட்டால் பெண்களையும் மரங்களையும் குழந்தைகளையும் தொடாதீர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்து சமயத்துல மரங்களுக்கு இருக்கிற முக்கியத்துவம் உங்களுக்கே தெரியும். ஒரு மரம் வச்சா அதுக்கே ஒரு சாமி வச்சாலும் அந்த மரத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த சாமியை வச்சாங்க. மாரியம்மன்னா வேப்ப மரம்,
ஆலமரம் அரச மரம்னா பிள்ளையாரு, முருகன்னாக்கா அது ஒரு ஆச்சா மரம். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மரத்தை வைத்தார்கள். ஸோ மரம் ரொம்ப முக்கியம். இந்த மரத்தை காப்பாற்றினால் நாம் மழையை வர வைக்க முடியும் என்று கூறி அந்த நல்ல கருத்தை மட்டும் நீங்கள் மனதில் ஏற்றி செல்ல வேண்டும் என்று கூறுகிறேன். இப்ப ரேகா வந்து சில பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதற்கு பின்பு தேசிய கீதம், தேசிய கீதம் முடிந்த பின்பு அமைதியாக அழகாக சத்தமில்லாமல் மெதுவாக கலைந்து சென்று நமது கண்ணியத்தையும் கௌரவத்தையும் கலாம் சார் மேல் நமக்கு உள்ள ஈடுபாட்டையும் மரியாதையும் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களது பலத்த கரகோஷத்தை பெற்றுக்கொண்டு விடைபெறுகிறேன்.